இந்த அஜித் குமார் கொலை வழக்கு நடந்து 6 நாள் ஆகுது. இப்ப தான் அந்த நிக்கிதான்றவங்க வந்து சீனுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அவங்களோட பாஸ்ட்லாம் பார்த்தா, இவ்ளோ பெரிய ஃப்ராடா நீங்க அப்படின்ற மாரி இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இதுவரைக்கும் கரண்ட்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப இந்த கொலை நடந்து 6 நாள் கிட்ட ஆகுது. எல்லாம் அஜித் குமார பத்தி பேசுறாங்க. அவர் ரொம்ப நல்லவரு. இதுக்கு முன்னாடி எந்த பாஸ்ட்டும் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. போலீஸ பத்தி பேசுறாங்க. யார் அந்த சாரு? யார் அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு கமெண்ட் குடுத்தது? அப்படின்ற மாரி கோர்ட்லயும் அதான் கேட்டாங்க. எப்படிங்க ஒரு ஸ்பெஷல் டீம் வந்துச்சு? யார் உங்களுக்கு சொன்னா? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, இல்ல சோசியல் மீடியா பார்த்து வந்தோம் அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்ப தான் அந்த கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஜட்ஜ் அப்படி கேட்குறாரு. இதுவே போலீஸ் வீட்ல இது ஜட்ஜ் வீட்ல இருந்தா இந்த மாரி பண்ணுவீங்களா? ஒரு காமன் பெர்சன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமா இருக்கா? அப்படி இப்படின்னு பயங்கரமா கேட்குறாரு. அந்த மாரி இந்த கேஸே வந்து இவங்கள சுத்தியே இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கே தோணுது. யார்ரா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க இந்த சீன்லயே இல்ல. யார் அவங்க? அவங்கள விசாரிச்சா தெரிய போகுது நகை இருக்கா இல்லையான்ற மாரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒண்ணு ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னன்னா 2011ல இவங்க ஒரு 16 லட்சம் கிட்ட பணம் மோசடி பண்ணதா ஒரு எஃப்ஐஆர் வந்தது. அது எப்படி வெளிய வந்ததுன்னு பார்த்தா, இந்த போலீஸே ஒருத்தங்க யாரோ வந்து இந்த தகவல வெளிய விட்டுருக்காங்க. அத பார்க்கும்போது பார்த்தா, இவங்க பெரிய ஃப்ராடா இருப்பாங்க போல. அவங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட் குடுத்த அன்னைக்கே ஒரு பிரஸ் மீட்லாம் குடுத்தாங்க. முகத்த மூடிட்டு. ஆனா இதுவரைக்கும் அவங்க முகம் வெளிய வரல. இப்போ முகம்லாம் வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. அந்த எஃப்ஐஆர் யார் குடுத்தாங்க? அவங்களலாம் போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அழுதுகிட்டே சொல்றாரு. அவர் பார்க்கறதுக்கே அவ்வளோ பாவமா இருக்கு. என்னன்னா, அவரு ஒரு புரொஃபசர். நிக்கிதா வந்து அவங்களோட ஸ்டூடண்ட்டாம். இப்போ வந்து நிக்கிதா புரொஃபசரா இருக்காங்க. டாக்டர்னா அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ புரொஃபசரா இருக்காங்களாம். அப்போ அந்த டைம் மோசடி பண்ணும்போது இவங்க ஸ்டூடண்ட்டா இருந்திருக்காங்க. அந்த புரொஃபசர் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட அப்பா வந்து டெப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கொஞ்சம் ஃபேமிலியே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கவர்மெண்ட் பதவியில இருக்கவங்க தான். அதனால அந்த புரொஃபசர் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அவர் வந்து அப்போ பிரைவேட் காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணியிருப்பார் போல. கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை இருக்கு. ஆனா 2 நாளுக்குள்ள பணம் கேட்குறாங்க. நீங்க 9 லாக்ஸ் உடனே ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நிக்கிதா நம்மளோட ஸ்டூடண்ட் நல்லா நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்க வேறயாம். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ரத்த சொந்தம் வேற உங்களுக்கு பண்ணி தரேன். அப்படி இப்படின்னு சொல்லி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இவர் வட்டிக்கு வாங்கி அந்த மாரி அழுவுறாரு. வட்டிக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. ரூ. 10 அந்த மாரிலாம் எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு சேர்த்து குடுத்தாராம். அத பார்த்துட்டு என்னங்க ரூ. 10லாம் குடுக்குறீங்க? எங்கள அசிங்கப்படுத்துறீங்க. போயிட்டு ரூ. 500 எடுத்துன்னு வாங்கன்னுலாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த மாரி இவர் மட்டும் இல்லாம, அவங்க இவர்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க வேற வேலை வேணுமா சொல்லுங்க, வர சொல்லுங்க அப்படின்ற மாரி அவங்க கிட்ட, அப்புறம் சென்னையில ஒருத்தங்கிட்டலாம் 80 லட்சம் பல்க்கா வாங்கியிருக்காங்களாம். அந்த மாரி நெறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. இந்த புரொஃபசர் வேலை இல்லாம விஓ வேலை இருக்குன்னு அதுக்கு கொஞ்சம் நெறைய காசு வாங்கியிருக்காங்க. அந்த மாரி பயங்கரமா காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு வீட்ட பூட்டிட்டு போயிட்டாங்களாம். இவரு கால் பண்ணா யாரோ ஒரு அட்வொகேட் எடுத்து பேசுறாராம். இனிமேட்டு இந்த மாரிலாம் நீங்க ஃபோன் பண்ணக்கூடாது. உங்களால முடிஞ்சத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காசுலாம் வராது அப்படின்ற மாரி பேசுறாராம். இவங்க போய் கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க காசு குடுத்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ரைட்டிங்ஸ் இருக்கா? இல்லன்னா நம்ம எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டாங்களாம். இவர் அந்த பிரஸ் மீட்லயே அழுவுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குலாம் போய் பார்த்துருக்காங்க. எங்ககிட்ட காசே இல்லங்க. நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு ஸ்டோரி சொன்னாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட போய் கேட்டுருக்காராம். காசு குடுங்க. நான் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறேன். காசு இல்லன்னு சொல்லி கேட்டதுக்கு, உள்ள முடில. உள்ள பாம்பு இருக்கு. நாங்களே வெளிய தான் நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணா வாங்க பாம்ப நான் புடிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வெளிய ஒரு போலீஸ் இருந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. உள்ள பாம்பு இருக்கு சார் அப்படின்னு. அவரு சொல்லியிருக்காரு, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து பாம்ப புடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க வருவான்னு சொன்னோனே, இல்ல ஃபோன் உள்ள தான் இருக்கு. உள்ளே முடியாதுன்ட்டாங்க. சரி என் ஃபோன்லேருந்து பண்றேன்னா, இல்ல வேணாம் அப்படின்னோனே அந்த போலீஸே வந்துட்டாராம். நீங்க உங்க ஃபோன்லேருந்து பண்ணாதீங்க. அவங்க ஃபோன்லயே பண்ணிட்டோம். நான் உள்ள போய் எடுத்து தரேன். வாம்மா ஃபோன் எங்க இருக்கு காட்டுன்னு சொன்னோனே, கதவ தொறந்து பார்த்தா ஃபோன் எடுக்குறாங்களாம். கதவு பக்கத்திலேயே ஃபோன் இருக்கான். அப்புறம் தான் தெரியுதாம் பாம்பே இல்லன்ட்டு. அவங்க வாய தொறந்தாலே பொய் தான் வரும் போல. அந்த அளவுக்கு ஃப்ராடுன்றாங்க. இந்த மாரி நகை திருடிட்டான்னு சொல்லி மாட்டி விட்டது, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. நெறைய வாட்டி இந்த மாரி பண்ணியிருக்காங்களாம். அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. இத பார்க்கும்போது இவங்க அஜித் குமார் ஃபேமிலிய மட்டும் நாசம் பண்ணல. இது மாரி பல ஃபேமிலிய நாசம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஃப்ராடுன்னே சொல்றாங்க. இந்த அஜித் குமார் கேஸ பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்து 10 பவுன் நகைக்காக இல்லையாம். அப்பயே எல்லாரும் சொன்னாங்க, ஒரு 10 பவுன் நகைக்காங்க அடிச்சு கொல்வீங்க அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த பிரச்சனையே வெறும் ரூ. 500 அப்படின்ற மாரி இருக்கு. இந்த நிக்கிதா சொல்ற கதை என்னன்னா, அவங்க ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாக்கு ஸ்கேன் பண்ணணும். நகைலாம் கழட்டி வச்சிருக்காங்க. கழட்டி வச்சுட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு தோணுச்சாம். நம்ம போய் அந்த காளி கோயில பார்த்துட்டு வந்தா தான் நான் ஸ்கேன் பண்ணுவேன்ட்டதுனால, அவங்க வந்து காளி கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்கேயே பயங்கரமா இடிக்குது நம்மளுக்கு. ஏன் அப்ப நகைய போட்டு போ வேண்டியது தானே அப்படின்ற மாரி இருக்கு. அப்ப கிட்ட போம்போது தான் உங்களுக்கு நான் காளி கோவில் போணும்னு தான் தோணுமா அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு வந்து திருப்பி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து போடல. ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்துருக்கேன்றாங்க. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, யாருமே வந்து 10 பவுன் நகைய வந்து கார்ல வச்சுட்டு
கார் சாவியை கொடுக்க மாட்டாங்க. நம்மளே ஒரு ஏடிஎம் போயிட்டு ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000 எடுத்தாலே அங்கே கடைக்கெல்லாம் போகும்போது பார்த்து இது பண்ணுறோம். எங்கன்னா கையிட்டு எடுக்கும்போது கீழே விழுந்துருப்போம் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம். இவங்க ஒரு 10 பவுன் நகை வச்சிருக்கேன்றாங்க, யாராவது கார் சாவி கொடுப்பாங்கன்னு ஜட்ஜே கேட்குறாரு. அது வந்து இன்னொரு சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு. அப்போ அந்த ப்ரெஸ் வந்து வேறு ஏதோ கேஸுக்கு அங்கே வந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரூ. 500 கேட்டார், ரூ. 100 தான் தருவேன்னா அவங்க வந்து ரூ. 500 வாங்கிட்டாங்க, எல்லாருக்கும் ஷேர்லாம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த நகையை திருடிட்டானுங்க, அவங்க தான் இருக்குன்ற மாதிரி. இப்போ தப்பு பண்ணவனா தான் மூஞ்ச மறைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்கள் ஏன் மூஞ்ச மறைக்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். நிறைய இவங்களை சுற்றி டவுட் இருக்குது. என்ன நடந்திருக்கும் சொல்கிறாங்கன்னா, இந்த நிக்கிதான்றவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க அப்பா டெப்டி கலெக்டரு இந்த மாதிரி இவங்க கூட இருந்தவங்களாம் இப்போ பெரிய ஐஏஎஸ்ஸாக இருக்காங்கன்றாங்க. இவங்க வந்து அந்த டாப் லெவல் ஆஃபீஸர் யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் தான் என் நகையை திருடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவங்க வந்து அதை ஒழுங்காக விசாரணை பண்ணாமல் இவர் தான் எடுத்திருப்பாருன்னு நினச்சி இவர் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாதுன்னு பயங்கரமாக அடித்து அது அவர் டெத்தாகவே ஆயிடுச்சு. அவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத மாதிரி தான் பேசியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு பாதிக்கப்பட்டிருந்தா அப்படி தான் நம்மளும் பண்ணியிருப்போம். அவங்க சொன்னது பார்த்தா நாங்கள் கோயிலுக்கு வந்தோங்க, நகையை கழட்டி வச்சோங்க, இவர் தாங்க வீல் சேர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார், கார் பார்க் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது தான் ஐயோ நம்ம நகை காணுமேன்னு திரும்பி அவர்கிட்ட வந்து கேட்டோம். அவர் நான் எடுக்கலன்னாரு. உடனே நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்களே மத்தியானம் வந்தோங்க, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கள் நகை கிடைக்குமான்னு தெரில, எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரில, நாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்கன்னு ஒரு மாதிரி பாவமாக சொன்னாங்க. நமக்கே ஒரு நிமிஷம் ஆமாம் நமக்கும் இந்த மாதிரி நடந்தால் இப்படி தானே கொடுத்துருப்போன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி வரும்போது தான் தெரியுது இவங்க இந்த பீஸா படம் விஜய் சேதுபதி மாதிரி அழகாக எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. பாவம் ஒரு அப்பாவி உயிர் தான் இதனால் போச்சு. இப்போ நிறைய குற்றவாளிகள்லாம் வந்து போலீஸ் பாத்ரூமில் வலிக்கும் வந்து கையெல்லாம் உடையுது. அந்த மாதிரிலாம் நடக்கும்போது கடைசியில் இப்படி ஒரு அப்பாவி தான் பாதிக்கப்படுவான். நிறைய பொலிட்டிக்கல் லீடர்லாம் இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக விஜய் வந்து 2 லட்சம் பணம்லாம் கொடுத்துட்டு போனார். டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தார், திருமாவளவன் வந்தார். திருமாவளவன் பேசும்போது என்ன சொன்னார்னா, இது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலும் போலீஸ் இப்படி தான் நடந்திருக்காங்க. என் கிட்டலாம் வந்து என்னை பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க, வாயில் துப்பாக்கி வச்சுலாம் அவனை போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக நடக்கிறது தான். இப்போ ஒரு போலீஸ் செலக்ட் பண்ணும்போது ஹைட்டு செக் பண்ணுறோம், வெயிட்டு செக் பண்ணுறோம், ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த மனித உரிமை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இப்போ நிறைய தலைவர்கள்லாம் தொடர்ந்து அங்கே போய் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய வக்கீல் சப்போர்ட் கிடைக்குது, நிறைய ஹியூமன் ரைட்ஸ் அவங்க சப்போர்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சப்போர்ட், அவங்க வந்து நாடார் கம்யூனிட்டின்றாங்க, அந்த கம்யூனிட்டி வந்து இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டே வாலண்டரியாக வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜே ஷாக்காக பார்க்குறாரு, நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டனில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லியிருக்காரு. இப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க தம்பிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை, வீட்டு பட்டா, வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வெடிச்சிருக்கு. ஆனால் இந்த இஷ்யூ நடந்தப்போ யாருமே வாய் திறக்கல. ஏன்னா நம்ம வீடியோ போட்டப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து அந்த இஷ்யூ பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா சூப்பர் ப்ரோ நீங்கள் போல்டாக பேசிக்கிங்க, கங்க்ராட்ஸ் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே பக்கம் பார்த்தோன்னா ஆக்டர்ஸ்லாம் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் இஷ்யூ நடந்தப்போ ஆக்டர்ஸ்லாம் பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. ஏன் நம்ம ஸ்டாலின், நம்ம உதயநிதி ஸ்டாலின்லாம் கூட போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட்லாம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இஷ்யூ அப்போ பார்த்தோன்னா அப்போ பேசின எந்த ஆக்டருமே வாயே திறக்கல. நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் வந்து நார்மலாக ஒரு படம் நல்லா இருந்தாலே கூப்பிட்டு சூப்பராக சூப்பர் கங்க்ராட்ஸ்ரா அப்படின்னு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கெலாம் சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அப்படிலாம் சொன்னவர் இந்த இஷ்யூக்கெலாம் வாயே திறக்கல. அதுக்கப்புறம் சூர்யா வந்து ஜெய்பீம் படம் எடுக்கும்போதே அந்த இஷ்யூலாம் பற்றி பயங்கரமாக குரல் கொடுத்தாரு. நார்மலாக அவர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவார். அவருமே ஆளை காணும். மேபி அவர் ஜோதிகா கூட அந்த மால்தீவ்ஸ்லாம் சுற்றி இருந்தனால பிஸியாக இருந்தார் போல். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஜிவி பிரகாஷ் சும்மாவே தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா கமெண்ட்லாம் போட்டு தெரிக்க விடுவார். அந்த மாதிரிலாம் பண்ணவர். இதுலேயும் பேசலை. அப்புறம் நம்ம சித்தார்த்து, நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஏன் இப்போ பேசவே இல்லை, ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வந்தது. அந்த ஆக்டர்ஸ்லாம் பிடிச்சி கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த இன்சிடென்ட் வந்து ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நடக்குது. நான் வந்து சண்டே எதர்ச்சியாக வந்து எக்ஸில் பார்க்கும்போது ட்ரெண்டிங் நம்பர் 1 இருந்தது. என்னடான்னு பார்த்தா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இருந்தது. உள்ளே போனால் இந்த கேஸு
ஆனால் மீடியாவில் பார்த்தா அவ்வளோவா இல்லவே இல்லை. 2-3 சேனல் தான் இருந்தது. இந்த தமிழ் பொக்கிஷம் அந்த மாதிரி தான் இருந்தது. அவரே சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. நான் பேசணும்னு பேசுகிறேன். மேபி இது பார்த்துட்டு கூட நிறைய பேர் வியூஸ்க்காக பேசணும்னு பேசலாம் அப்படின்னு மாதிரி சொன்னார். நம்ம வீடியோ பார்க்கும்போது கீழே போல்டு ஸ்பீச் அப்படிலாம் போட்டுருந்தாங்க. இன்னும் பெரிய விஷயத்தில் கை வச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் இது கையில் எடுக்கிறாங்க. எல்லா மீடியாவுமே கையில் எடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க. மேபி அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் அப்போ வச்சுட்டா அப்புறம் நம்ம படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ தான் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. நிக்கிதாவை வந்து சீனுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ தான் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா, நீ யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னு விசாரிச்சாலே அந்த மொத்த சிஸ்டமும் மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜெயராஜ் ஃபிலிக்ஸ் வழக்கில் வந்து ஒரு ஈகோக்காக அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதத்தினால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேஸ் அப்படி இல்லை. ஒரு சிஸ்டமே, ஒரு ஹையர் அஃபிஷியல்லேருந்து என்டையா வரைக்கும் ஒரு சிஸ்டமே சம்மந்தப்பட்டிருக்கு. இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெரிய ஆஃபீஸர் யார் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடும் நினைக்கிறேன். நிக்கிதான்றவங்க ஒரு பெரிய ஃப்ராடுன்னு இப்போ தெரிய வந்திருக்கு. உண்மையாலே அந்த நகை காரில் இருந்துருக்குமா இல்லை இவங்க சும்மா சொல்கிறாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.